மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முதல்வர் அவர்களின் 3 அறிவிப்புகள் மற்றும் சட்டசபையில் இன்னைக்கு காரசாரமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. ஒருத்தர் மாற்றி மாற்றி தாக்கி தாக்கி பேசிக்கிட்டாங்க. மற்றும் துரை சந்திரசேகர் அவர்களுடைய சர்ச்சை பேச்சு, கனிமொழி அவர்களுடைய கண்டனம், கூட்டணி கட்சிகளுக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்த வண்ணம் இருக்குது. இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கேமராமேன் காலை வாரி விட்டு போயிட்டாரு. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப லேட்டாக தான் போட்டோம். வேறு ஒரு இதை வச்சு காலவாரினா அவருக்கு வேறு ஒரு வேலை நம்ம கம்பெனிலே கொடுத்துட்டாங்க. அதனால தான் பிரச்சனை. அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் போடாமல் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நைட்டு 11 ஆனாலும் உட்காந்து போட்டோம். மறுநாள் சேகர் சார் இதுவும் அவரும் கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி பேசிட்டு போனார். அதுவும் நல்லா போயிருக்கு. ஆடியோ பிரச்சனை வருதுன்றாங்க. வேறு ஒரு விஷுவல் எடிட்டர் பண்ணுறதுனால ஏதோ பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு தெரியல. அதனால் ஆனால் நான் கேட்கும்போது ஆடியோ கரெக்டாக இருக்குது. ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அது சரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன், பதில் சொல்கிறேன். தேவையில்லாத கமெண்ட்ஸ் சில விஷயங்களை நீக்கிறேன். தேவையானவர்களே தேவையற்ற கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? சில இதை நம்ம ஏன்னா அடுத்தடுத்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி யோசிக்கிறோம். நல்ல விஷயங்களே ஆலோசனை சொல்கிறது கேட்குறோம். சரி சார், அப்படியே எங்கள் சட்டசபைக்கு வருவோம். இன்னைக்கு காலையில் முதல்வர் அவர்களின் 3 அறிவிப்புகள், அந்த மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் மற்றும் பரந்தூர் விமான நிலையம் வந்து கைவிடல். எப்படி சார், மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரா முதல்வர்? கிட்டத்தட்ட அதாவது 110 அறிவிப்புனா அது மேலே விவாதம் நடத்த முடியாது. அதுக்கு தான் அந்த 110 சிறப்பு அந்த விதியின் கீழே முதல்வர் வந்து அறிவிப்பை வெளியிடுவாங்க. அப்போது இந்த 110 கீழே இன்றைக்கி இவர் வந்து இந்த 3 விஷயங்களை அறிவித்தார். ஒன்று வந்து சிலிண்டர் நம்ம அப்போவே பேசியிருப்போம். என்னங்க 6 சிலிண்டர்லாம் போனால் எங்கே போயிடும்? ஆமாம், பாசிபிள். ரெண்டாவது பேருந்து தமிழகம் முழுவதும் எல்லா பேருந்தும் ஏறுனா போக்குவரத்துக்கெல்லாம் ஏற்கனவே தள்ளாடிட்டு இருக்குது. இன்னும் இதாகும். ஒருவேளை ஜெயிக்க மாட்டோன்றதில் அறிவிச்சிருக்காங்களான்னா கூட அப்போ பேசணும். ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நிதி நிலைமை தெரியுது. அப்போ அதில் வந்து இன்றைக்கி பிரதம மந்திரியுடைய அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே இன்னும் பாருங்கள், அந்த பிஜேபிலாம் அந்த திட்டத்தை எப்படி கொண்டு போகணும்? ஆமாம், அது கொண்டு போனால் அந்த மக்களுக்கு நம்ம பாரத பிரதமருடைய திட்டத்தின் கீழே இது இருக்குதுன்னு தெரியும். இது திட்டத்தை எங்கே பெருசாக கொண்டு போனாங்க? அதில் ஒரு 30 லட்சம் பயனாளிகள் என்னமோ இருக்காங்க போல். இது இல்லாமல் அவர்களை விட்டுருங்க. மீதி இருக்கிறதுல அந்த 20,000 வருஷத்துக்கு 2,40,000 ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1,30,00,000 பயனாளர். ஏன்னா யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தான் நலத்திட்டம் போகணும். நலத்திட்ட போர்வையில் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு பேர் நலத்திட்டம். அது நஷ்டத்திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பலரும் நஷ்டத்திட்டமாக தான் போயிடுது. அரசுக்கு தான் தேவையில்லாத செலவு. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். ரேஷன் கார்டு குறைய கூட ஒழிச்சு கட்டணும். யாருக்கு 35 கிலோ அரிசி தேவை அவங்களுக்கு கொடுங்க. அதை வாங்கி இட்லிக்கு ஊற வைக்கிறவன், வெளியில் வைக்கிறவன், இல்லை வாங்காமே இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்காதீங்க. அந்த 35 கிலோ முறையாக சன்னரக அரிசின்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. தப்பே கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வாங்கிறது கிடையாது. அந்த அரிசி கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது. நஷ்டம் யாருக்கு? அரசுக்கு தான். அதனால் எந்த ஒரு திட்டமும் பயனாளிகளுக்கு போகணுன்றத முடிவு பண்ணுங்க. அதில் தயவுதாட்சணை காட்டாதீங்க. என்ன வேணால் சொல்லுவாங்க. எல்லோருக்கும் கொடுன்னுவாங்க எதிர்கட்சிகள். அவங்களுக்கு என்ன வாய் புளித்ததும் மாங்காய் புளித்ததும். அதில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பாருங்கள். ஐயோ ஐயோ. அப்போ அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்போது இந்த மாதிரி அப்போ யார் பயனாளி அவங்களுக்கு போகணும் அப்படின்னா, இந்த 3 சிலிண்டர்னா வருஷத்துக்கு 2,40,000 20,000 மாதம் அந்த குடும்பத்துக்கு அவசியம் தேவை. 6 சிலிண்டர் 3 சிலிண்டராக கொடுக்குறாரு. நல்ல விஷயம். முதல் கட்டமாகன்னு சொல்லி. ஆமாம், நல்ல விஷயம். வரவேற்போம். போக நிதி நிலைமை சீராச்சுன்னா 6 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம். அதனால் 20,000ன்றது 25,000 ஆக்குங்க யாராவது கேட்டாங்கன்னா அதை மாற்றினாருன்னா அது இன்னும் நல்ல விஷயம். ஏன்னா 25,000ன்றது இன்றைக்கி 23,000 பேசிக்ஸ். ஆமாம் ஆமாம். இப்போ 25,000ன்றது கரெக்டான ஒரு விஷயம். சரி, பார்ப்போம். வந்ததே வரவேற்போம். அதே மாதிரி பேருந்துகள் எந்த பஸ்ஸில் வேணால் ஏறலாம் அப்படின்னு. நகரம் மாநகரமா ஏதோ சில இது வச்சுருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் கிடையாது. வருமான வரம்புலாம் கிடையாது. வருமான வரம்பு எத்தனை பேர் போய் கேட்டுன்னு இருக்கணும். ஏம்மா ரேஷன் கார்டை காமின்னா பஸ்ஸு போகாது, அங்கேயே தான் நிற்கும். அதனால் அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொன்னது. அதாவது எல்லா ஊர்லேயும் எப்படி வேணால் போகலான்னதுலாம் முடியாது, சாத்தியம் இல்லைன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். சரி, ஓரளவுக்கு அமல்படுத்திட்டாங்க. அடுத்து தான் பரந்தூர் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். இவர்களுக்கு விமான நிலையம் வேணுமா பரந்தூர் வேணுமா அப்படின்றதுல
பிரச்சனை இருக்குதுன்னு. பாவம் அதை நம்பி சுற்றி இடத்தவர் வாங்கி போட்டோம். யார் யார் சார்? நான் இல்லைங்க, நமக்கு இடம்னு ஒன்று கிடையாது சொல்கிறேன். நம்ம வாங்கி போட்டு நீங்கள் பதற்றம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதற்றம். நீங்கள் எவ்வளோ திட்டங்கள் அறிவிச்சப்போலாம் பதறாதவர்கள் இன்றைக்கி அவ்வளோ பதற்றம். முதலமைச்சர் ஸ்டாலின் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை கெடுக்கிறீர்கள். 10,00,000 கோடி ரூபாய்க்கு அந்நிய முதலீடை ஈர்த்தன்னீங்களே, 1,00,000 கோடி தான் வந்ததுன்னு அன்புமணி ராமதாஸ் புக்கே போட்டு கொடுத்தாரு. அன்றைக்கி எங்கே போச்சு இந்த ஈர்ப்பு? இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிகொடுது எங்கே? தமிழ்நாட்டோட வளர்ச்சி இல்லையா சார்? விமான நிலையம், எது விமான நிலையம் அது அதே மாதிரி தானே முதலீடு ஈர்ப்போம் வளர்ச்சி எங்கே போச்சு? இன்றைக்கி உட்காந்து பதறீங்க, துடிக்கிறீங்க. உதயநிதி அறிக்கை விட்றாரு, அறிக்கை விட்டார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பீடாக விட்டு பார்த்ததில்ல. அப்புறம் மற்றவர்கள்லாம் அமைச்சர்லாம் அப்படி துள்ளி துடிக்க முன்னாடி அமைச்சர்கள்லாம் அப்படியே வந்து இது வந்து அப்படி இது இப்படி அது அப்படி அதெல்லாம் எப்படி தெரியும்? இன்னொரு விஷயம், 90% நிலம் எடுத்தாச்சு. 1700 ஏக்கரோ என்பதை எடுத்திருக்கா, கையகப்படுத்திருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஏக்கர் 5746 ஏக்கர். இதில் 1700 ஏக்கர் மட்டுமே கையகப்படுத்துருக்கு. இது எங்கே 90% வரும்? 20% கூட வராது. 25 தான் வரும். ஏன் பதறீங்க? எதற்கு இந்த பதற்றம்? உங்களுக்கு விமான நிலையம் வேணுமா, பரந்தூர் வேணுமா? அதான் பெட்ரோமாஸ் லைட்டே வேணுமா அப்படி? அப்போ இந்த விவகாரத்தில் அந்த ஏகனாபுரம் மக்கள் வந்து 1000 நாளை தாண்டி இது ஜோக் தெரியுமா? இந்தியாவுக்குள்ளேயே செக் போஸ்ட் வச்ச ஒரே இதுதான். நீங்கள் பாகிஸ்தான் போனால் அங்கே செக் போஸ்ட் போட்டு உங்களை இது பண்ணுவாங்க. நீங்கள் கேரளாவுக்கு போங்க, செக் போஸ்ட் இருக்கும். அது வாட்டில் வாகனங்கள் தான் சோதிப்பாங்க, உங்களை சோதிப்பாங்களா? இல்லை. ஆனால் பரந்தூர் போனீங்க வச்சுக்கிங்க, நீங்கள் யார்? செந்தில் சார். எதுக்கு பரந்தூர் போகிறீங்க சார்? உள்ளே நல்லா இருக்குது, நாங்கள் இப்போ தான் நானே கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குது, சுற்றி பார்க்கலாம். நாட் அலவுட். நீங்கள் யார் சார்? நான் செந்தில். யாரை பார்க்கணும் சார்? உள்ள ராமான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கிறான், ராமனுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். செந்தில் என் ஃப்ரெண்டு தான். நீ எங்கே இருக்கிற? உள்ளே தான் சார் இருக்கிற. அதெல்லாம் நம்ப மாட்டோம், லொக்கேஷன் அனுப்பு. இப்படி இருந்ததுங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு எல்லை மாதிரி. அதே மாரி போனீங்கன்னா உங்கள் பேர் செந்தில் வந்தார், செந்திலை நோட் பண்ணு. இது என்னையா நாடா? என்ன இது? நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் அந்த மக்கள் வந்து போராடும் போது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க மேலாம் வழக்கு பாஞ்சு இதெல்லாம் பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மக்களுடைய இது. அது நீங்கள் அன்புமணி இன்றைக்கி உடனடியாக அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் யார் எதிர்க்கிறா, யார் இதை வரவேற்பதுன்று பார்த்தீங்கனாலே இந்த திட்டம் இதுக்கு பின்னாடி இருக்கிற கரெக்டான திட்டமா? இப்போ அன்புமணி வரவேற்கிறார், சரியான முடிவு. ஆனால் உடனடியாக மாற்று இடத்தை உடனடியாக தேடுங்க. பையூர் ஏதோ ஒரு அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அது ஒரு 2 நாளில் கூட பார்த்துட்டு அறிவிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் கூட அறிக்கை விட்டுருந்தார், வரவேற்கிறாரு. புது இடம் அறிவிக்கணும். இதானுங்க நடைமுறை. ஆனால் அவங்களாம் அங்கே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். அதனால் பரவாயில்ல ராசான்றாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுக ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்ட மாதிரி இல்லை சொல்கிறீங்க. நான் சொல்லி அப்படி சொல்கிறேன். ஒரு தோரணம் இது திட்டம் வந்தது ஏடிஎம்கே பீரியடில். ஆனால் அவங்க கூட பதறல. அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். அதெல்லாம் நம்ம மக்களுடைய யோசனை தாங்க ஒன்றும். நீங்கள் நான்லாம் சொல்லக்கூடாது, மக்கள் சிந்திச்சுக்கிட்டோன்ற. அதனால் இந்த விவகாரத்தில் பரந்தூரை சுற்றி இடம் வாங்கி போட்டு பாதிக்கப்பட்டோர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம். பரந்தூர் மக்கள் மாதிரி அவர்களும் போராடலாம். இப்படி ஒன்று நடக்குது. அந்த 1700 ஏக்கர் என்ன பண்ண போகிறீங்கன்றப்போ அன்புமணியே ஏற்கனவே ஒரு ஐடியா சொன்னார். அங்கே ஒரு தொழில் பூங்கா உருவாக்கலாம். ஒரு பக்கம் 30 விவசாயம், ஏரி பாசனம், இன்னொரு பக்கம் அது நல்லா தான் இருக்கும். இன்னொன்று ஏர்போர்ட்டுக்கும் அந்த பழைய ஏர்போர்ட்டுக்கு எதுக்குமே 40 கிலோமீட்டரா, நமக்கும் பரந்தூருக்கும் 60 கிலோமீட்டர். அப்போ ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போகணும். கத்தே பசிபிக் நம்மள்கிட்ட வரது கிடையாது, பெங்களூர் தான். இன்னும் பல விமானங்கள், பெரு விமானங்கள்லாம் பெங்களூர் தான். நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போய் தான் போகணும். அப்போது இங்கே வந்து நீங்கள் இந்த பரந்தூரை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் போகிறீங்க துபாய்க்கு டைரக்ட் ஃப்ளைட்டு வேணும்னா இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து துபாய்க்கு போகணும். இப்போ எப்படி கிளம்பாக்கம் அது மாதிரி இந்த மாதிரிலாம் கூத்துக்கள்லாம் இவர்கள் பீரியடில் நடந்தது. இப்போ பார்க்குற இடம் கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது பார்த்து இது பண்ணி 1700 ஏக்கரா, 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் தேவைப்படும். அந்த ஒரு மாதிரி எடுத்தாங்கன்னா ஓகே. எந்த ஊரில் விவசாய நிலம் பாதிக்காமல் ஒரு இது நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதெல்லாம் நடக்கும். விவசாய நிலங்களும் பாதிக்கும், குறைவாக இருக்கும், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்.
இது மலை சூழ்ந்த இடம், பசுமை சூழல் நிறைந்த இடம். இன்னும் சுற்றுச்சூழல் பர்மிஷனே உங்களுக்கு குடுக்கல. ஏன்னா, அதெல்லாம் வாங்காமயே நீங்க நகரத்த கையகப்படுத்துறீங்க. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. ஏர்போர்ட் தேவையானா 100% தேவை. ஆனால், இது மாரி மலை சூழ்ந்த, நீர்வளம் மிக்க ஏரியை மூடிவிட்டு இந்த மாரி வேலைலாம் பண்ணா, அது நாளைக்கு அந்த தண்ணி எங்க போகும்? நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே கட்டிடுங்க. தண்ணி எங்க போகும்? இன்னைக்கு ஏன் பல இடங்கள்ல வெள்ளம் சூழுது? ஏரியெல்லாம் ஏரி மூடுங்க, தண்ணி ஆக்கிரமிச்சு எங்க போகும்? ஏன் வேளச்சேரி மழை வந்தா மூழ்குது? அங்க ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டீங்க. தண்ணி வேற எங்க போகும்? உங்கள சுத்தி தான் இருக்கும். உங்களை சுற்றி தான் "என்னடா எப்புட்றா இருக்கிற?" அப்படின்னு கேட்கும். நான் "வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். இருடா. நான் போற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இரு" அப்படின்னு தான் வரும். இப்ப நீங்க பரந்தூரே கட்டிட்டீங்க எல்லாம். மழை பெஞ்சா எங்க போகும் தண்ணி? அங்கேயே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இன்னொன்னு விமானம் வந்து போற மாரி அது ஒரு மலை இந்த மாரி சூழ்ந்த இடம்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு பரந்த சமவெளி பரப்பு இந்த மாரி இது. சுற்றுமுற்றும் இடம் வாங்கி பாடாமல் இருக்கிற இடம். இந்த மாரி பார்த்தா பார்க்கலாம். இந்த பன்னூர் ஏதோ சொன்னாங்க. பையூர் ஏதோ ஊர் சொன்னாங்க. இந்த மாரி ஏதாவது பண்ணுங்க. நல்ல விஷயம் பண்ணுங்க. நாடு வரவேற்கும். அதனால இன்னைக்கு அந்த பரந்தூர் இதில அவரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவர் சொன்னத செஞ்சுட்டாரு. நான் முதலா பண்ணத விட மாட்டேன்னாரு. செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டாரு. இப்ப அடுத்து உடனடியாக நம்ம இந்த அரசுக்கு வைக்கிற கோரிக்கை, ஐயா அன்புமணி வச்ச மாரி, ஐயா அண்ணாமலை வச்ச மாரி, மற்றவர்களும் வைத்த மாரி, இந்த விவகாரத்தில உடனடியாக இடம் அறி ஏற்பட்டார். ஏன் இதில விவாதத்துக்குள்ள போனேன்னா, அவங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்த ஒரு பெரிய கலாட்டாவா மாத்துவாங்க. இப்ப வெளிய அறிக்கைகள்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல. சரி சார். அண்ணாமலை அவர்கள் இத பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. இடம் கையகப்படுத்துதல் மற்றும் இந்த பர்மிஷன்லாம் வாங்குற ஏர்போர்ட் அதாரிட்டி இதுக்கெல்லாமே ஒரு 10 வருஷம் ஆயிடும். இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு. அப்ப இடத்த சீக்கிரம் அறிவிங்க அப்படின்ற ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இன்னொன்னும் இந்த தரவரிசை பட்டியல்ல தமிழ்நாடு 5வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்றதும் தெரிவிச்சிருந்தாரு. அது காரணம் என்ன? அதான் பிரச்சனை. சரியா பராமரிப்பு. 2007ல இடம் காணப்பட்டு, அடையாளம் காணப்பட்டு, 2026 வரைக்குமே அது போராட்ட காலமா இருக்குன்னா, ம். என்ன பண்ணீங்க கவர்மெண்ட் எல்லாம்? 2017 நினைக்கிறேன். இவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்லலாம் வந்து. என்ன பண்ணியிருந்தீங்க? அதுக்கு மாற்று இடம்னா மாற்று இடம் டக்குன்னு பார்த்து முடிச்சு குடுத்து வேலைய பண்ணணுமா வேணாவா? ஆமா. அதான் விஷயம். இந்த 5 வருஷமா அந்த பரந்தூர்லயே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா, எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு சுயநலம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அது மொத்தமான எல்லா நலத்தையும் பாதிக்கும். சுயநலத்துக்கு பின்னாடி தான் பொதுநலம் அப்படின்னா, பொதுநலம் என்ன ஆகும்? ம். இதான். அதனால இந்த கவர்மெண்ட்டாவது ஒரு பரந்த சமவெளி பரப்பு டக்குன்னு இந்த காடுகள் மற்ற விஷயங்கள் சுற்றுச்சூழல் அனுமதிலாம் லேட் பண்ணாம இணைஞ்சு டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே இது. ஓரளவுக்கு இணைஞ்சு போறாரு. அது வேற கோவம் இவங்களுக்கு. எல்லாம் பண்ணி அதனால தானே சண்முகம்லாம் கொந்தளிக்குது. அப்போ அதெல்லாம் பண்ணி ஒரு ஏர்போர்ட் வரட்டும். இன்னொன்று இந்த எம்ஓயு சைன் பண்ணிட்டு அப்புறமா 30% தொழிலாளி இது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைனா அவன் போயிடுவான். ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு அங்கேருந்து ஒருத்தர் விடினுவார். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வா வா வா. அது எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இது இருந்தால் அதிக தொழில் வளம் வரப்போகுது. இப்போ 1,00,000 சில்லற கோடி சைன் பண்ணியிருக்காங்க. இது நடைமுறைக்கு அப்படியே 1,00,000 சில்லற கோடி வரணும்னா அதற்கேற்ற நடைமுறை இந்த அரசு பண்ணணும். பண்ணால் அது வரும். இந்த மாதிரி சைன் பண்ணி அந்த அம்மா பண்ணுதுன்னு அதை குறி வைக்கிறாங்க பாருங்க. ஆமா. டார்கெட் பண்றது. தொடர்ந்து அவங்கள சுத்தியே பெரியார் இதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. அமைச்சர் ரமேஷ் கூட இன்னைக்கு கண்டனம் நல்லா தெரிவிச்சிருக்காரு. கேட்டிருக்காப்புல. பெண்ணடிமைத்தனம், பெண்ணுரிமை, ஆடைகளை வைத்து பெண்களை அளவீடு செய்வது. நீ கரெக்டாக ட்ரெஸ் பண்ணு. நீ ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போன? நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவன் உன்னை பார்த்தான். நீ ஏன் சிரிச்சு பேசுன? நீ ஏன் பொது இடத்துல இப்படி போன அப்படி வந்த? அதனால தான். நீ ஏன் இருட்டான தனிமையான அந்த இடத்துக்கிட்ட போன? இப்படித்தான் பாதிக்கப்படும் விக்டிம்கள்கிட்ட இந்த சமூகம் கேள்வி வைக்குது. நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவன் ஏன் அப்படி பண்ண போகிறான்? ஓ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலன்னா யார் வேணா பண்ணுவாங்களா? ஆனால் அப்படி இல்லையே. கடந்த கால நிகழ்ச்சிகள் அப்படி இல்லையே. ஆமா. எங்கே பிரச்சனை ஆனாலும் வீட்டில் இருந்த பெண்கள் குழந்தைகள் கூட பாதிப்படுறாங்க. சரி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுற ஒரு பார்வை ஒரு கன்னி பெண்ணோ ஒரு வயது வைந்த பெண்ணோ ஆடைகள் சரியில்லைன்னா அங்கங்கள் தெரியுதுனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறதை வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் குழந்தைகள்கிட்ட என்ன அங்கம் இருக்குது? குழந்தைகள்கிட்ட ஏன் அந்த தப்பு நடக்குது? குழந்தைகள் பச்சை குழந்தைகள் 4 வயசு 5 வயசு 8 வயசு அவங்கள்ட்ட ஏன் நடக்குது?
நீங்கள் பார்க்குற அந்த அங்க கவர்ச்சிகள் எதுவுமே இருக்காது குழந்தைகள்கிட்ட. அப்போ ஏன் நடக்குது? மனித மனம் பிறழ்ச்சி, மிருகங்கள். இதனால தான் நடக்குது. ஆமா. அந்த குழந்தைகிட்ட போய் நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலனா குழந்தைகளுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுறது? அதனால் விக்டிம் எப்போவுமே இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. இதை தாண்டின ஒரு முன்னேறின சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்குது. கற்றுக் கொடுக்கும் இனம் எம்மினம் வசனம்லாம் பேசுவாங்க. ஆனால் பொது மேடை எதிராளி பேசும் பொழுது இதைத்தான் ஆயுதமாக எடுப்பாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இன்னும் பலருக்கு இந்த பெண்கள் பொது வழியில் வந்தாலே முதல்ல அவங்கள தாக்குற ஆயுதமே தான். அப்படியே கூனி குறுகி போயிடுவாங்க. அவங்க பேச மாட்டாங்க. கேள்வி கேட்டுட்டா இந்த ஆயுதத்தை தூக்கி அடிக்கிறது, கூனி குறுகி போயிடுவாங்க. இப்படி தான் இது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4-5 பெண்கள், அவ்வளோ பெண்கள் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. 33% இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு இவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண் தலைவர் கனிமொழி போன்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்லிமெண்ட்ரி போர்டு தலைவரே பெண்ணு தானே, கனிமொழி தானே. மகளிர் அணி வச்சிருக்காங்க, மாணவர் அணின்னு வச்சு அதில் ஏராளமான பெண்கள். இவ்வளவு இருந்தும் பொது மேடையில் ஒரு எம்எல்ஏ கூச்ச நாச்சம் இல்லாமல், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 தடவை எம்எல்ஏ இருந்தவர் துரை சந்திரசேகரன். அமைச்சராக வேண்டியவர். கோஷ்டி பிரச்சனையில் அவருக்கு சீட்டு அவர் அமைச்சர் ஆக்கலை, இல்லாட்டி போன தடவை அமைச்சராக வேண்டிய. அதே மாதிரி பூண்டி கலைவான வருஷம் பூரா அவர் அமைச்சராக ஆக மாட்டாங்க. அவரும் சாரட் வண்டி குதிரை வண்டிலாம் வச்சு இவர்களை ராஜா மாதிரிலாம் கூட்டலாம் போட்டு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அப்போது அந்த துரை சந்திரசேகரன் முதலமைச்சர் விஜயை பாடி ஷேம் பண்ணார். அவர் இப்படி சாதாரணமாக இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத அந்த முகபாவத்தை வச்சு பண்ணார். இவர் ஏதோ ஒரு ஆண் அழகர் மாதிரி. உருவமோ அழகோ அழகுன்றது எதுவுமே கிடையாது தோற்றத்தில். இப்போ எம்ஜிஆர் அழகாக இருக்கான்றாங்க. எம்ஜிஆர் அழகு இல்லை. எம்ஜிஆருடைய நடத்தை அழகாக இருந்தனால தான் எம்ஜிஆர் இன்னும் பேரழகனா தெரிஞ்சார். அதுதான் காரணம். அவருடைய மனிதாபிமானம் இதுதான், குணம் அழகாக. அவரை பார்க்கும்போது நமக்கு இன்னும் பேரழகாக தெரிஞ்சார். மற்றபடி நீங்கள் ரொம்ப நெருங்கி பார்த்தீங்கன்னா அந்த வயதான தோற்றம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஏன் பேரழகனா தெரிஞ்சார்? ஒருத்தன் எவ்வளோ பெரிய பேரழகனாக இருந்தாலும் அவன் நடத்தை சரியில்லைன்னா நமக்கு கேவலமாக தெரியும். ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு வெள்ளையாக ஒரு நல்லா கொழுன்னு ஒரு பையன் வர்றான், இன்னொரு பையன் கொஞ்சம் ஒல்லியாக ஒரு இதுவாக இருக்கிறான். 2 பேர் வரும்பொழுது இந்த பையனுக்கு அதிகமாக இது கொடுப்பாங்க எல்லாருமே, ப்ரிஃபரன்ஸ். ஆனால் அந்த பையன் நல்ல பண்போடையும் இவன் மோசமான நடத்தையோடு இருந்தால் அது அப்படியே மாறிடும். ஆமாம், எப்படி இருக்கான், கேவலப்பட்டவனாக இருக்கான். என்னம்மா அழகா, என்ன அழகு அப்படின்வாங்க. காந்தியின் அழகா? அதை தவிர வேறு உதாரணமே சொல்ல முடியாது. மகாத்மா, இந்தியாவின் தந்தை அண்ணா, இன்னும் 6 அடி பாடி பில்டரா சொல்லுங்க? எப்படி அவரு தானே. அப்போ அழகுக்கும் இதுக்கும் எதுவுமே இல்லை. அப்போ விஜய் இப்படி உக்காந்துருக்காரு, அப்படி இருக்காருன்னா எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் முழுதும் உக்காந்துருக்காரு. இது வரைக்கும் யாரையா சொல்லுங்க, உட்கார்றாருல்ல, அதை பாடி ஷேம் பண்ணவர். அவரு நேற்று தொழில்துறை அமைச்சர் பேசியிருந்தாங்க. அடுத்து விஜயையும் பற்றியும் என்ன பேசினான்றது வரல. அந்த ஆடியோவும் நமக்கு சரியாக கேட்கல. அப்போ இது இல்லாமல் இவருடைய ஐடி விங்கில் தொழில்துறை அமைச்சரை யாரோ ஒரு பொண்ணு, ஒரு அந்த இதுலெல்லாம் போடுவாங்களே பிலிப்பைன்ஸு மற்ற நாடுகளில், ஒரு ஷார்ட் ட்ரெஸ் கோட்டு போட்டு ஒரு ஆஃப் ஸ்கர்ட்டா போட்டால் என்ன தப்புன்னு கேட்குறேன். நீங்கள் சினிமாவில் நடிக்கும் போது உங்கள் கூட நடித்த நடிகைகள், கதாநாயகிகள் ஒரு கல் ஒன்று கண்ணாடியில் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது ஏதோ தமிழ்நாட்டில் யாருமே இப்போ போடாத. முன்னையாவது பாவாடை தாவணி அப்புறம் சல்வார்னு, இப்போ எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க. ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, இந்த இது ஸ்கர்ட்டு கூட போடுறாங்க. அது அவரவர்களுடைய விருப்பம், ஆடை சுதந்திரம். அதை போட்டு வேற யாரோ பெண்மணி, அது இவங்க கிடையாது, போட்டு டிக்டாக் வரும்னு நினைக்கிறேன். அதில் லாஸ்ட்டில் டிக்டாக் காலத்தில் இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு 14-15 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 20 வயசுக்குள்ளே இருந்திருக்கும். இந்த உருவம் கூட இருந்திருக்காது. போட்டு போடுறீங்க, சரி அப்படியே இருக்கட்டுங்க. அவங்க ஜப்பானுக்கு ஒரு இதுக்கு போகிறாங்க, இந்த ட்ரெஸ் போட்டே போகிறாங்கன்னா இப்போ என்ன கேட்டு போய் நீ கோட் சூட்டு போட்டு போல, நீ ஜீன்ஸும் ட்ராக் ஷூட்டும் போட்டு வாக்கிங் போல, இங்கே போகிற வேஷ்டி சட்டை போட்டு போனது மாதிரி போகிற யாரை கேட்குறாங்களா? ஆஃப் ஷர்ட் ட்ரௌசர் போட்டு ஜிம்மில் கட் பனியன் போட்டு ஜிம்மு செஞ்ச மாதிரிலாம் வந்துச்சே. அப்போ என்னங்க இதெல்லாம், என்ன பார்வை? அதுதான் ரமேஷ்லாம் கேட்குறாரு. பக்கத்தில் எதிர்கட்சி தலைவரும் அதை சிரித்து ரசிச்சுட்டு தான் அதுதான். அது என்ன மனநிலை, என்ன கடமை கண்ணுக்கு? பெரியாரின் பேரன்கள்னு சொல்லிடுறீங்க.
பெரியார் பெண்கள் வந்து கர்ப்பப்பையே நீக்கணுன்றதெல்லாம் சொன்னார். சொன்ன காலகட்டம் வேற. பெண் என்பவள் குழந்தை பெறும் எந்திரமா இருக்கிறா. அவளுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றமே கிடையாது. வெறும் அந்த டைம்ல அப்படிதானே ஒரு 15 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. ஆண்டுக்கு ஒரு பிள்ளை. அதிலேயே உடம்பு இதாகி வீணா போய் நிமிர்ந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட நோயோட சின்ன வயசுல செத்து போனதெல்லாம் பார்த்துருக்கோம். ம். அப்போ பெண்களுடைய திருமண வயது இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்து படிக்கணும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்றப்போ படிக்கணும். இதெல்லாம் பெரியார் காலத்துல சொன்னது. அதுக்கே அவர் சொன்ன உதாரணம் தான் இது. இதுதான் உனக்கு தடையா இருக்குதுன்னா, அதை அகற்ற கூட தயங்காது. அதை எடுத்துட்டு வேற மாதிரிலாம் ஊட்டியிருந்தாங்க. அப்படி சொன்னா, இப்ப வேற நம்ம ஆளுங்க வருவாங்க. அவங்க ஒரு பெரிய மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஆணாதிக்கத்துடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அவங்க வேணா 1000 காரணம் சொல்லிட்டாங்க. சொத்தை பாதுகாக்காது. அவங்களே விருப்பப்பட்டு தின்னா. அதெல்லாம் இல்ல. அத விட்டுருங்க. அது சப்ஜெக்ட் வேற. ஆனால் பெண் விடுதலைன்றது பேசிக்கிட்டே, பெரியாரின் பேரன்னு பேசிக்கிட்டே, இந்த மாரி இந்த தானே நீங்க மாதிரியான வருஷம் பூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால கனிமொழியாலேயே அத தாங்க முடியல. டிஆர்பி ராஜாவால தாங்க முடியல. இது கூட்டத்துக்கே தலைவர் அவர்தான். அந்த இவரு டி அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கையில இருக்கிற வரைக்கும் ஐடிவிங்க ஓரளவுக்கு இதுவா இருந்தது. இவரு கீழ வந்தோனே அது கண்டபடி இந்த சிவாஜி சொல்லுவாரு பராசக்தியில, நானே பாதிக்கப்பட்டேன். நேரடியாக அந்த மாரி நானே பாதிக்கப்பட்டேன். நேரடியாக பாதிக்கப்பட்டேன். நான் பல தடவ கிண்டல் பண்ணியிருப்பேன். டேய் உன் கருத்துக்கெல்லாம் நான் எதுக்குடா மரியாதை தரணும்? துட்ட வாங்கிட்டு திட்டுற. உன்ன ஏன் நான் மதிக்கணும்? அப்படி ஆனா ரொம்ப பேரால அது முடியாதுல்ல. திட்டுனா இதாகும். அப்ப அவரு ஒரு பதிவ போடுறாரு. நல்லவர் மாரி காமிச்சுக்கிறாராம். கனிமொழி போடுறாங்க. அவங்களும் எவ்வளோதான் அடி தாங்குவாங்க. எங்க போனாலும் அந்த கேள்வினா, நாளைக்கு யாரா மைக்க நீட்டி, தொழில்துறை அமைச்சர் பத்தி இப்படி போட்டிருக்காங்கன்னா, நான் அறிக்கை விட்டுருக்கேங்க. தப்புதாங்கன்னு சொல்றதுக்காகவாவது அவங்களுக்கு பர்சனலா கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப ஒரு டீசென்ட்டான ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கங்களேன். என்ன பண்றது? கட்சி தலைமை பல விஷயம்னு அவங்க வந்து சங்கடங்களை சகிச்சுக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு அவங்களே போட்டாங்க. இப்ப அவங்கள அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. தலைமை பதவிக்கு ஆசைப்படுறாங்க கனிமொழி. சீரிய தலைமை பதவி பிளவு அப்படி குரூப்லயே. இப்படின்னு உருட்டின்னு இருக்காங்க. கனிமொழி வச்சு செய்வாங்க. அது ஒரு காலம் இருக்குது. அது வரைக்கும் ஓடு மீன் ஓட, ஒரு ஒரு மீன் மீன் வரும் வருமென அளவும் காத்து கிடக்குமா வாடி கொக்கு. நிற்குமாம் கொக்கு கொக்கு. அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஏற்க தகுந்தது அல்ல. இது தவறு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னா கண்ணியம் எங்க போச்சு? கட்டுப்பாடு உங்கள்ட்ட இல்லவே இல்ல. இது இவர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நட்பு அடிப்படையிலும் சொல்றோம். இத நான் தான் சொல்றேனே, அவரு வந்து ஒரு முதிர்ச்சியான தலைவராக இன்னும் மாறவே இல்ல. முதிர்ச்சியான தலைவரா மாறுன்றது அறிவார்ந்த விஷயங்கள், அரசியல்ல ரொம்ப அந்த விஷயங்கள கரைச்சு குடிச்சு கத்து சப்ஜெக்ட் பேசுறது இல்ல. ஆனா இவரு இன்னும் 16, 18 வயது பையன் மனநிலையில இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது அது சிரிக்கிறது, ரசிக்கிறாருன்னா என்ன மனநிலை அது? ஒரு பெண் அமைச்சரை கிண்டல் பண்ணும்போது நமக்கு எப்படி சிரிப்பு வருது? நமக்கு எப்படி அந்த இது வருது? அங்கேயே மிஸ் ஆகுறீங்க. சரி சார். அப்படியே இன்னைக்கு சட்டசபையில நடந்த நிகழ்வுக்கு வருவோம். திமுக வெர்சஸ் காங்கிரஸ். நீ கூட போட்டிருந்தீங்க ஒரு பதிவு பார்த்தேன். ஆதவ அர்ஜுனா டே அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆமா. அவரு கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிச்சாரு. எஸ்பி வேலுமணி ஒரு தகவல சொல்றாரு. ஒரு நிறுவனம் மேல குற்றச்சாட்டு. உடனே இங்கேருந்து ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு அந்த நிறுவனம் பேர சொல்லி, அவர்ல சொன்னா யூனியன் இவங்களே துணியில கோச்சிக்கிறாங்க. அது கரெக்டான ஒரு வாதம் அது. அதற்கு அடுத்து காங்கிரஸ் வெர்சஸ் இதுன்னு வரும்பொழுது திமுக. அதுலயும் எந்திரிச்சு அடிக்கிறாப்புல. விஸ்வநாதன் என்சி நீங்க அடிக்கிறார் சார். ஏங்க நானு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இவர்கள் எப்படிலாம் மத்திய அரசோட மோதல் போக்கிலேயே இருந்து பல நல்ல விஷயங்களை கெடுத்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமானது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம். நியமனம். யுஜிசி தான் வழிகாட்டுறது. அதுல ஆளுநர் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர் போடுவாங்க. அதுல தேடல் குழுவை இவங்க அமைக்கணும். ஒரு 3 பேர். அதுல கவர்னருடைய ஒருத்தர் ப்ளஸ் இங்க ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர். இதை நான் பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு ஏகப்பட்ட வம்பை இழுத்து, அப்புறம் துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்குன்னு சொல்லி, அந்த மசோதாவை அங்க அனுப்பிச்சு, அது அப்படியே வெயிட்டிங்ல இருந்து, அது அப்படியே இதாகி, கோர்ட்டுக்கு போய், கோர்ட்டு நியமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அது ஜனாதிபதிக்கு அவங்க ஒரு ஆர்டர் போட, ஜனாதிபதி டைரக்டா தலையிட்டோன்னே, அது ஒரு விரிவடைந்த ஒரு 5 பேர் கொண்ட நீதிபதிகளுடைய அமர்வாக மாற, அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நீர்த்து போக, இப்படியே போய் இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே இல்ல. இல்ல. அட கண்ட்ரோலர் இல்ல, ரெஜிஸ்ட்ரார் இல்ல. இதைதான் அவர் சொல்றாரு. நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க போய் இப்படி ரோட்ல திரும்புறீங்க, எதிரில் ஒரு வண்டிக்காரன் வந்துட்டான். அவன் மேலதான் தப்பு. அவன் லைட்டா அப்படின்றான்.
நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம்னா போயிடும். நான் மூஞ்சி அதிகம் பாருங்க வருது பாரு எனக்குன்னே அந்த வந்து வாசிப்பீங்களான்னா அவனுக்கு ட்ரிகர் ஆகும். தன்மானத்தை தொட்ட ஆமா. மாதிரி நீ யாரும் நடிக்க வேண்டியதானியா நீ என்ன நீயும் வந்து அது மாதிரி சொருகிட்டு நிற்கிற அப்படின்னுவோம். யாரடா சொல்கிற அப்படின்னுவோம். என்னடா டா போட்டு பேசுகிற டா என்னடா நீ டா டா வாடா போடா அவள் தான் அடிச்சுக்கிங்க நடக்குமா வேலை ஆகுமா? நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்துக்காக போயிட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போகணும், மிஸ் ஆகுதா? ஆமாம். அப்போது இது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதே மாதிரி ஒரு வேலை நடக்கணும் கவர்மெண்ட்ல இல்லை காவல்துறையிலேயே ஒரு வேலை நடக்கணும். அங்கே போயிட்டு யாரை பார்க்கணும் அதிகாரி பார்க்கணும் முடிச்சுட்டு வரணும். அங்கே போய் நான் யார் தெரியுமா நான் வந்து அது நான் அப்படியா அப்படி அப்போ அவர்கிட்டயே பார்த்துக்கலாமே ஏன்ட்டே வந்தீங்க. ஆமாம். இந்த மாதிரி சின்ன விஷயம் நடக்கிற விஷயத்தை கெடுத்துக்கிறது. அரசு மத்திய அரசு சார்ந்து தான் இயங்கவே முடியும். இவர்கள் வருஷம் பூரா நிதி வாங்கித்தான் இருந்தாங்க, ஆனால் நிதியே தரல இப்படியே புலம்புறது வெளியில் போய் சொல்கிறது. அப்போ அவன் என்ன பார்ப்பான், எதிரில் வந்த டூ வீலர்காரன் மாதிரி தான் நிதி தரல தராமல் போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு. துணைவேந்தர் நியமனமா நான் வம்பு இருக்கிறேன், ஆளுநர் இன்னொரு ஆளை போடு, எக்ஸ்ட்ரா தேடல் குழுவில் இன்னொரு ஆளை போடு, இப்படியெல்லாம் வம்பு. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எந்த வேலையும் நடக்கும். இதுதான் பிரச்சனை. ஒரு பக்கம் தொழில் முதலீடு அது இதுன்னு சொல்லி அதில் இவர்களாகவே குழி தோண்டிக்கணும், இன்னொரு பக்கம் ஒரு டெண்டரோ மற்ற விஷயங்களில் அது, மூணாவது நிதி வர வேண்டிய விஷயங்களை நல்ல அதிகாரியை போட்டு நைச்சியமாக பேசி அந்த நிதி வர வைக்கிறது அது கிடையாது, முறைச்சிக்கிறது. இப்படியே பண்ணி கல்வி இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயும் நிற்கிது, ஸ்டங்காக நிற்கிது. ஆனால் நம்முடைய மாணவர்கள் மற்றவர்கள் வழக்கமாக படிக்கிறது அந்த இது நீண்ட கால வளர்ச்சி அதை தூக்கிட்டு கொண்டு வந்து காமிக்குது. பார்த்தியா திராவிட மாடல் தான், உன் மாடல்லாம் கிடையாது, நீட்டை எழுதுந்தாங்கிற. ஆனால் நீட்டில் டாப் ஸ்கோர் வாங்கினுக்கிறானே நம்ம பையன், ஆமாம் தமிழ்நாட்டு பசங்க. நீ நீட்டை எழுத்துன்னு சொல்லிட்டு அவனை தற்கொலையா பண்ணிக்கினான் 2 தடவை அப்படி இப்படி ஒரு மாதிரி எல்லா தேர்வுகளையும் யாராவது தற்கொலை பண்ணிக்குவாங்க. நீ அதை வச்சு கண்ணீர் வடிச்சின்னு இந்த கதைலாம் உருட்டினீங்க. ஆனால் அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆய்வுன்னு உருட்டினீங்க, 7.5% அவர் எடப்பாடியார் கொடுத்தவொன்னா அதில் ஒரு 600 பேர் போகிறான். அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திட்டு போயினாகிறான். உன்னை திரும்பி பார்க்குறான்னா நீ தான் புலம்பின்னு நீட்டுன்னுங்கிற. அவன் அதை ஏற்றுக்கிட்டு எப்படி மெடிக்கல் பல பேர் முடிச்சிட்டான். ஒரே வீட்டில் 3 பேர் மெடிக்கல் சேர்ந்துக்கிறாங்க திருநெல்வேலியில். ஒரே வீட்டில் 3 பேர் எங்கேயா நடக்குமா? இல்லாத நீட்டு தான். இந்த வருஷம் எழுத முடியல, அடுத்த வருஷம் எழுதுறான். அப்போது கட்டாப்புக்கு கம்மியாக வருது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான்ப்பா சேரணும் தம்பி, எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. இன்னும் நல்லா படிக்கிறான், 700 மார்க் வாங்குறான் 720க்கு, தானாக கவர்மெண்ட்டு கிடைக்குது. ஏங்க என்கிட்ட ஒரு பெரியவர் வாரம் பேசுவான்றேன்னா அவர் பையன் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாப்புல, ஏதாவது செலவு மடன்காரன், இவரே வசதி இல்லாதவர், இல்லைப்பா அதான் 1000 ரூபா வருது இல்லை அது வருது நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ். அவரைப்பா அந்த பையனை பார்த்து அவன் தம்பி இந்த வருஷம் நீட்டு எழுதியிருக்காப்புல. நான் இதே மாதிரி போகணும் உள்ள கேட்கணும். அப்போ ஏழை பிள்ளைகள் இதுதான் நீங்கள் நோ நீடு இப்படி தான் இப்படி தான் இவர்கள் பண்ணி இந்த காவிரி இஷ்யூலேருந்து எல்லா இஷ்யூலையும் எங்கே சண்டை போடணுமோ அங்கே சண்டை போடுறதில்ல, அப்படியே வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறது. தேவையில்லாத விஷயங்கள சண்டை போடுறது. மேகதாட்டுக்கு எத்தனை தடவை இவங்க போய் சண்டை போட்டாங்க சொல்லுங்கள். இப்போ மேகதாட்டுன்றாங்கல்ல, ஏன் இவர் போகிறார்? ஏன் 5 வருஷத்தில் மேகதாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பார்லிமெண்ட்டில் ஸ்தம்பிக்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க சார். அப்போல்லாம் ஒன்றும் அடிகள்லாம் நாட்டில், இப்போ அடிகள் நாட்டிட்டாங்க. மேகதாட்டு உங்களுக்கு பிரச்சனை அது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதான் சார், அதுக்கு 10-15 வருஷமாக அது இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணீங்க? ஒன்றுக்கும் உதவாத எஸ்ஐஆருக்காக ஸ்தம்பிக்க வச்சிங்க, ஒன்றுக்கும் உதவாத கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்காக ஸ்தம்பிக்க வச்சிங்களா இல்லையா? உங்களால் கொஞ்சம் நெஞ்சம் நாலேஜ் இருந்த நம்ம ராகுல் காந்தியும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் நாலேஜ், ஆமாம் கொஞ்சம் நெஞ்சம் இருந்துச்சு, போச்சு. இப்போ அவர் உக்காந்துன்னு என்னவோ போகிறாரு வராரு. இப்போ இவங்களுக்குள்ளேயே போட்டி வேறு, யார் பிரதமர்னு. ராகுல் காந்தி வந்து விஜய் மேலே கோபமாகறாராம். ஏன்னா அவர் தான் பிரதமர்னு. இப்போ இவர் பிரதமர்னு அங்கே வட இந்திய ஊடகங்களில் இன்ஃப்ளூயன்சரில் வச்சு ஒரு அம்மா பார்த்தீங்களா, அவங்க நிற்கிறத இப்படி தான் நிற்கிறாங்க. எங்கள் விஜய் அங்கிள் கே ஆப்கே பஜா கே பீகார் கே மே ஊபி மே ரேப் கரோ பாய்ஸ், எங்கள் விஜய் அண்ணா சொல்லிட்டாராம், சுட்டு தள்ளுட்டாராம். முதல்ல ஒரு மாநில முதல்வருக்கு இந்த அதிகாரம் உண்டா? போடுறாங்க. பசுவதைக்கு கோர்ட்டில் போய் விஜய் அண்ணா ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டார், பசுவதைக்கு எதிரான அது அப்படின்னு. அப்புறம் மசூதி, கோயில், சர்ச்சு, இங்கே இருக்கிற உண்டியல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்க சொல்லிட்டாராம் விஜய் அண்ணா.
அங்கே காசு போட்டால் அங்கே போடுற காசு ஏன்னா ஒருத்தன் இங்கேருந்து செலவழிச்சு வேளாங்கண்ணிக்கு போகிறான் வச்சுக்கோங்க, காசு போடலான்னு உண்டியில் இல்லையா, உடனே வேளாங்கண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் காசு போடுவானா? இந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுட்டு ஒரு வீடியோக்கு 60,000 ஊழல் பண்றவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது வேற யார் சொன்னது இது? சோகோ நிறுவனர் வேம்பு ஸ்ரீதர். ஏங்க உங்களுக்கு தான் பிரதமரே தெரியுமேங்க, அங்கே போய் சொல்ல வேண்டியதானே? சிங்கப்பூர் போல் ஆனாவுனா சிங்கப்பூர் போல் என்ன சிங்கப்பூர், திருச்சி சைஸுக்கு இருக்கும் சிங்கப்பூர். ஒரு சின்ன நாட்டுக்குள்ள அவன் கடல் வணிகம் பெரிய இது அவனுக்கு. ஹாங்காங் சிங்கப்பூர்லாம் பெரும்பானது. அதில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை உள்ள மக்களை ஒழுக்கமாக இருன்றது கண்காணிக்கிறது எல்லாம் ஈஸி. பெரிய இப்போ இவர் வந்தார் டெண்டர் இது அது இதுன்றார், ஏதாவது மாறுதல் வருதா? இல்லை, உடனே தெரியாது. இது அப்படியே கொண்டு போனால் 5வது வருஷத்தில் அதோடைய பலன் தெரியும். ஏன்னா இங்கேயே 8 கோடி மக்கள், இந்த சிஸ்டத்தை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. சிங்கப்பூர் போலன்னா சிங்கப்பூர் ஒரு சின்ன இது நாடு, அதை கொண்டு வந்து இந்தியாவிலையோ இல்லை வேறு இதுலையோ நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அங்கே எல்லாம் சுத்தமாக பொருட்களை கரெக்டாக பண்ணுறாங்கன்னா அவன் பண்ணுவான், ஏன்னா அவன் கண்காணிக்கிறதுக்கு ஈஸி. இங்கே வந்துட்டு நீங்கள் சென்னையில் கூட பண்ண முடியாது, புளிச்சின்னு துப்பிட்டு போயினே இருப்பான். கொஞ்சம் திரும்பி பார்த்தா பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே குப்பையை போட்டு போயினே இருப்பான். இது வேற, இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுறது. சரி, லஞ்சம் வாங்கணும் மன தண்டனை கொடுன்னு ஒரு வேம்பு சொல்கிறாரு. இவர்கிட்ட படிக்கிறவங்க என்ன கதியாகும்? ஒரு மாநில முதல்வரால் லஞ்சம் வாங்குறதுக்கு எதிராக மரண தண்டனைன்னு சட்டம் இயற்ற முடியுமா? ஆனால் என்கவுண்டர் பண்ண வைக்கலாம் போலீஸ் வச்சு, அவன் அங்கேயும் குத்துருவான். சார் என்கவுண்டர் பண்ண போறீங்களா? ஆமாம், 5 லட்ச ரூபா வாங்கினேன், 2 லட்ச ரூபா குத்துடுறேன், அவ்வளோதான் விடுங்களேன். அதனால என்ன மாதிரியான மனநிலை சார் இது? இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ஏதாவது பேசணுமே அப்படின்னு பேசாத நைட்டில் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அதனால் அறிவு முதிர்ச்சின்றது எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அந்த பார்வை கரெக்டாக இருக்கணும். சும்மா ஒரு மாநில முதல்வர் மரண தண்டனை கொடுன்னா இந்த வார்த்தையை நம்ம போடுறோமே, இது எங்கேயாவது நடைமுறை சாத்தியமா? நம்ம எவ்வளோ பெரிய ஆள், அடுத்த பாஜக தலைவர்ன்ற லஞ்சிக்கலாம் நம்ம. அப்படி இருக்குமோ கம் டு விஸ்வநாதன் சார் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன சார் ஒரு பாயிண்ட்ல நாங்கள் பச்சை தமிழன் நீ எந்த தமிழ் என்ன சொல்ல வரீங்க சபாநாயகர் கேட்குறாரு. அவருக்கு ஒரு ஆசை, சொல்லு. இந்த சண்டை நடக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவான், அடிக்காதடா டே 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 டேன்னு கட்டி பிடிச்சிட்டு நல்லா மூஞ்சில குத்துறான், ஏய் அப்படின்னு. அந்த மாதிரி இது என்ன சொல்ல என்ன சொல்ல வரீங்க, சொல்லுங்க ஓன்னு கத்தினுக்கிறாங்க. நாங்கள் ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டாக தான், இந்த இது அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது. ஆனால் ராசா வேறு சில விஷயங்களும் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதனால் என்ன அதுன்னு சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல, கூட்டணி கட்சினாலேயும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. யாருக்கு? ஆளுங்கட்சிக்கு பாட்டில் ஓடுது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்க டேவ் பண்ணாங்க. இதில் மரி வில்சன் பள்ளிக்கல்வித்துறை லஞ்சம் நானே கொடுத்தேன்னார்ல, நானே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது மிகப்பெரிய சிக்கல் அவருக்கே கொண்டு வரும். நீங்கள் சொல்ல வேணாம் தான் இருந்தேன், அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களே, அப்போ நீங்கள் லஞ்சம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஆமாம். அதனால் லஞ்சம் வாங்கின நடவடிக்கை கொடுத்தப்ப தெரியாது சார் அமைச்சராகன்ட்டு, அதை இங்கே சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் வெளியில் பேசுனீங்கன்னா பரவாயில்ல, சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறீங்க. இப்போ அன்பில் மகேஷ் சாதாரண பிடிச்சின்னுக்கிறாரு. அதனால் அது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு அதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, என்ன ஆகும்னு தெரியாது. திமுக இந்த இது போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசிடுவோம். நான் இன்றைக்கி திமுக பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன். இப்போ இந்த அறிவுக்கு பிறகு திமுகக்குள்ள நம்ம விசாரிச்சதுல என்ன வருதுன்னா, வட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் கடுப்பில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நல்லா இருந்தாங்க, கொள்கை உருவாக்குனதுலேருந்து, ஆட்சியை செஞ்சதுலேருந்து, அதிகாரிகளோட கைகோத்ததுலேருந்து, அதிகாரிகளை வாழ வைத்ததுலேருந்து, அதிகாரிகள் இவர்களை காவு கொடுத்ததுலேருந்து எல்லாவற்றிற்கும் அவர்கள் தான் காரணம். 2வது அமைச்சர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் வளமாக வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாரிசுகள் வளமாக வாழ்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் அமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தினால் 3 முறை இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்த மாற்றி வயசு 70ன்றீங்க. மாவட்ட செயலாளருக்கு பிறகு அவர் ஓய்வு பெறும்போது அவர் பையன் எப்படியும் ஒரு 45-50 வயசு, அவனை மாவட்ட கை மாறுது, அப்படியே கை மாற்றி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ கீழே இருக்கிறவன் மேலே வந்தானா திமுகலன்னு பார்த்தா ரொம்ப 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 ரேர்.
இதில் புதுசாக வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு கூப்பிட்டு இந்த தாவைகளை கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பதவியை கொடுத்து உட்கார வச்சிடுறீங்க. அப்போது காலங்காலமாக அடிமட்டத்தில் உழைத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு என்ன? சரி, நாங்கள் வந்து ஏதாவது ஆதாயம் அடைந்தோமா அப்படின்னு பார்த்து நான் சொன்னேன். நாங்கள் ஆளுங்கட்சி 5 வருஷம் நல்லா இருக்குன்னா நீங்கள் வேறு கம்னு இருங்க சார், கட்டை கட்டி எடுத்து அடிச்சிட போகிறேன். ஒரு நாள் கூட வேலைக்கு போக முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. முன்னெல்லாம் வேலைக்கு போவோம், ஈவினிங் வந்து கட்சி வேலை பார்ப்போம், பொதுமக்கள் குறை அது இதுன்னு ஏதாவது பார்ப்போம், ஏதாவது ஸ்டேஷன் பஞ்சாயத்து அது இதுன்னா போய் ஏமா சாயந்தரம் வரேன்னு சொல்லுமான்னு சாயந்தரம் போய் பேசி கீசி ஏதோ பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் வாங்கி கொடுத்து இங்கே கொஞ்சம் வாங்கி ஏதோ அப்படி இப்படி போல போகணும். சரி. ஆனால் இப்போ இந்த 5 வருஷத்தில் இந்த டீம் வந்துடும். எனக்கு காலையிலேயே லேப்டாப்பை எடுத்துக்கோ, ஓப்பன் பண்ணு, அங்கே போ, இதை பண்ணு, இதை செய். எனக்கு சார் கம்ப்யூட்டர் எனக்கும் ஏனி வச்சா எட்டாது. அப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு பையனை கூட வச்சுக்கணும், அவனுக்கு எதாவது கொடுக்கணும்ல, இல்லை வருவானா? அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடு, அதை எடு, இது எடு. சார் எனக்கு ஒரு கட்டத்தில் கட்சியில் இருக்கிறோமா கம்பெனியில் இருக்கிறோமானே சந்தேகம் வந்துச்சு சார். சரி, ஏதோ புதுசாக கட்சி மாடர்னாக போகுது அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன தம்குண்டு பசங்க நமக்கு வந்து பொலிட்டிக்கல் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் சொல்லி கொடுத்துனுக்குறானுங்க சார். செந்தில் பாலாஜி இருந்த வரைக்கும் கூட ஏதோ கொஞ்சம் கொடுத்தார் சார். ஆனால் அதோட 3 மடங்கு வேலை கொடுத்து அந்த காசை வாங்கிட்டாங்க திருப்பி. அவர் மனுஷனை அரெஸ்ட் பண்ணாங்க, அதோட அவ்வளோதான், அது இதாகிடுச்சு. வேறு வகையில் ஏதாவது வருமானம்னா நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட், பெரிய கான்ட்ராக்ட் இருக்குது, அதில் போய் ஏதாவது சப்கான்ட்ராக்டோ ஏதோ ஒன்றா போவோம். இப்போல்லாம் அது இந்த 5 ஆண்டு ஆட்சியில் எதுவுமே நடக்கலை சார். மாவட்டத்துக்கு கூட ஓட்டின்னு இருப்பானா, ஒருத்தன் 2 பேர் ஓட்டின்னு இருப்பான். எல்லாருக்குமே அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கொஞ்சம் பேசுனா கட்டம் கட்டுறது. அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வட்டத்தில் ஏதாவது பண்ணோன்னா, அங்கே இருக்கிற மக்களோட நாங்கள் இணைஞ்சு வாழணும்னா கல்யாணம் துக்கம் எதுக்கு நாங்கள் போய் செலவு பண்ணணும். அப்போ அதுக்கு காசு இல்லை. அடி மாதம் வந்தாலும் தலைமுறை ஆகிடுவோம் சார். ஏன்னா செலவழிச்சு மாறாது. அப்போ இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சு நாங்கள் வந்து நின்னா 45 வயசுன்னு டைம் இது டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு 48 வயசு சார். இப்போ நான் என்ன சார் பண்ணுவேன்? இந்த மாதிரி பல வட்ட செயலாளர்கள் 45 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் வர்றாங்க. இப்போ எல்லாருக்கும் பதவி இல்லை. என்ன சார் இது? இவர்கள் பண்ண தப்புக்கு எங்களை திரும்பவும் எங்களை தான் பலி கொடுக்குறாங்க. அடிமட்டத்திலேயே காலி பண்ணுறாங்க சார் திமுகவை. இப்படி இருந்தால் எப்படி சார்? நாளைக்கு ஒரு 30 வயசு 25 வயசு பையன் வந்து வட்ட செயலாளர். இது எப்படி சார்? இவங்க பைத்தியம் பிடிச்சி போயிடுது சார். இப்படியே சொல்கிறாப்புல பைத்தியம் பிடிச்சிருக்கு சார் இவங்களுக்கு. ஏதோ விஜய்க்கு ஜென்சி ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளும் ஜென்சின்னு புளிய பாட்டு பூனை சூடு போட்ட கதை. இதுன்னா அப்படியா சார்? இது இளைஞர்கள் மத்தியில் கட்சியை கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிறது எல்லாம் பூமருங்க. 70 வயசு 65 வயசு அது இதுன்னு வட்ட செயலாளர் நாங்கள் ஏதோ லோகரில் பசங்களை ஏதாவது திரட்டிக்கின்னு ஏதாவது பண்ணலான்னா அங்கேயும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இப்போ எங்களே இது பண்ணிட்டு ஒரு 30 வயசு பையன் 25 பையனா அவன் என்ன சார் அவனுக்கு கட்சி வரலாறு தெரியும் என்ன சார் பண்ணுவான்? இன்னொன்று கட்சியை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு எதுவுமே இல்லையா சார்? ஐடி விங்கின்றீங்க, நீங்களே அதை வச்சுக்கிறீங்க, என்னென்னவோ போடுறீங்க, பயங்கரமாக திட்டு வாங்குறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. யாரோ பத்திரிக்கையாரன் அவன் கூப்பிட்டு வச்சு எல்லாம் கண்ணாடி போட்டுக்கின்னு சின்ன சின்ன பசங்க அவன் கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருந்தால் எப்படி சார் கட்சி வளரும்? கட்சியை வளர்க்குறதுக்கு நேரடியாக வட்ட செயலாளர்கள், வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி இவங்க தான் சார் கீழே. அவங்களுக்கு நீங்கள் என்ன பவர் கொடுத்தீங்க? என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஜனம் வருது, நான் கூப்பிட்டு போகிறேன் அமைச்சரை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க சார். அதை மீறி பார்த்தாலும் அந்த அமைச்சர் பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நாயை விரட்டுற மாதிரி தானே சார் விரட்டுறாங்க. ஏதோ ஒரு சில அமைச்சர்கள் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் அந்த வேலை நடக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு உயிர் போய் உயிர் வருமே சார். இப்படி சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எந்த அமைச்சரும் யாரையும் போய் பார்க்க முடியாது சார். ஒரு பத்திரிக்கை வைக்கணுன்னா கூட உதயநிதியெல்லாம் பார்க்கவே முடியாது சார். போகிற வழியில் காரில் நின்று ரோட்டில் நின்னா காரில் இருக்கும்போது வாங்கிட்டு போவார் சார். என்ன சார் கட்சிக்கு இவங்க மரியாதை கொடுத்தாங்க? கீழே இருக்கிறவங்களுக்கு கட்சியில் கீழே இருக்கிறவங்களுடைய கருத்து தான் சார் மக்களுடைய கருத்து. இது எதையுமே கேட்டது இல்லையா சார்? ஐபேக்கு பெண்ணுன்னா அவன் வந்து யார் அவங்கள கவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க சார். நாங்கள் வேணான்னு வேட்பாளர் தான் சார் இவங்க அறிவிச்சாங்க. அப்புறம் எப்படி சார் ஜெயிப்பாங்க? எப்படி சார் இந்த கட்சி விளங்கும்? மக்களை விட்டு அந்நியப்பட்டுக்கிட்டே போகிறோமே சார். இப்போ எங்களெல்லாம் நகர்த்திடுறாங்க. நாளைக்கு எங்களை வந்து ஜனங்க எதை கேட்டால் ஏமா எங்களுக்கு தெரியும் சார், எந்த அதிகாரிட்ட போய் எப்படி பேசணும்னு தெரியும். ஏன்னா எங்களுடைய அனுபவம். ஒரு தண்ணி வரலன்னா யாரை கூப்பிட்டு எப்படி மிரட்டி வாங்கணும்னு தெரியும், இல்லை எப்படி நைச்சியமாக மிரட்டி ஏதோ ஒன்று மக்களுக்கு. இன்னைக்கு
இந்த யாராவது ஒரு 30 வயசுல போகிறான், அவனுக்கு என்னன்னு தெரியும் சார்? தாவேகாவே நீங்கள் ஆட்சிக்கு வரலன்னா இந்த தடவை அவங்களுக்கு பெரிய தடுமாற்றம் வந்திருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி இளைஞர்கள் வேணும், அது வேணும்னா அவன் என்ன சார் செய்வான்? என்ன அனுபவம் இருக்கும்? இதுதான் சார் பிரச்சனை. இவர்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு, பழிய தூக்கி எங்க மேல போட்டு, எங்கள பழி வாங்குறாங்க. மற்ற பகுதிலாம் இப்ப பகுதி செயல்னா 50 வயசு இருக்கணுன்றாங்க. பகுதி வட்டத்திலேருந்து செயல்பட்டு வந்து, பகுதி வர்றதுக்கு ஆயிடும் சார் ஆயிடும். வயசு. என்னங்க இதெல்லாம்? இவங்கலாம் யாருங்க இந்த ஐடியாலாம் குடுக்குறது? என்ன கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்குறீங்க? என்னங்க இது? நீ மேல இருக்கிறவன தப்பு காரணமா தொரத்தி விடு. யாருக்குமே காரணம் இல்லையா? சேகர் பாபு மேல நேரடியா பரந்தாம குற்றச்சாட்டு வச்சாரா இல்லையா? ஊருக்கே தெரியும். நாளைக்கு பொறந்த ஒரு திமுககாரனுக்கு பொறந்த குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஏன் ஸ்டாலின் தோத்தாருன்னா இவர் தான் காரணம். சேகர்பாபு தான் காரணம். அப்புறம் என்ன சார் இது? அத விட்டுட்டு எங்கள போய் பழி வாங்கினுக்கிறாங்க. அதனால திமுக இந்த மாரி விஷயங்கள்லாம் யார் சார் மறுபடியும் தப்பு தப்பா இவர்களுக்கு கட்சி அமைப்பு மேலே இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல சார். இதுல போய் இவங்க அவங்கள போயிட்டு தற்கூரின்னு சொல்றாங்க. இவங்க தான் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்க லெவலுக்கு இறங்கி வராங்களோ. என்னத்த யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ கட்சி கொண்டு நம்மளும் போனா யங்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. அதுல என்ன யங்ஸ்டர்ஸ கட்சி கொண்டு போற மாரியா இருக்கீங்க? அவரு போய் உட்காந்துக்கிறாரு. அவர் துரை சந்திரசேகரன் ஒரு அமைச்சரை பத்தி கேவலமா பேசுறாரு. முதலமைச்சர் பத்தி சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அவங்களுடைய மன வளர்ச்சி? மன வளர்ச்சின்னா என்னது? நீங்க எந்த அளவுக்கு மன முதிர்ச்சியா இருக்கிறீங்க? இல்லையே. இன்னும் எவ்வளோ டீசெண்டா நம்ம சொல்ல முடியும்? அந்த ஆள் 6 முறை எம்எல்ஏவா? அவரு சட்டமன்றத்திலேயே சிஎம் இப்படி உட்காந்துருக்காருல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை பாடி ஷேம் பண்ணி காமிச்சவர் ஞாபகம் இருக்குதா? மீம் வந்தது வெளியே. ஆமா. இவரெல்லாம் அதெல்லாம் பெரிய சாமர்த்தியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணிட்டா இதுதான் திமுக காரன் அப்படின்னு. அதான் திமுகனா போ ஓரமா போன்ற மாதிரி தான் ஜனங்க நீங்க உங்களை அடிச்சு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி அந்த அதனால இவர்கள் இப்பவும் தங்கள் தோல்வியை பற்றி மறுபரிசீலனை செய்யல. தோல்விக்கான காரணங்கள் யாரும் தேடல. எதையுமே பண்ணல. இன்னைக்கு வந்துக்கிட்டு கீழே இருக்கவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டு மேலே இருக்கவங்க எங்கேயாவது மாநில நிர்வாகிகள்ல ஏதாவது வயசு ஏதாவது இன்னும் நடக்கவே முடியல. அவர் வந்து போச்சுல. அப்போ கட்சி எப்படி நடக்கும்? நான் கேட்கலங்க, அவங்க கேட்குறாங்க. ஏங்க இயங்கவே முடியலங்க, அவர் வந்து பொதுச் செயலாளர், அப்புறம் எப்படி கட்சி இயங்குன்னு கேட்குறாங்க. பாயை திறந்தால வண்டியா பேசுறாரு மாநில நிர்வாகி. இது எப்படிங்க திமுக இதாகும்? இவங்க சுத்தி பாருங்க. நீ யங்ஸ்டர்ஸ் அங்க கொண்டு வா, ஏதாவது கொஞ்சம் கட்சியில மாற்றம் வரும். இங்க கீழே கொண்டு வந்து என்ன பண்ண போற? கொண்டு வா, தகுதி இருக்கிறவனு கொண்டு வா. எல்லாருமே இப்படிதான் வரணும்னா என்ன ஆகும்? புளியை பார்த்து பூனை சூடு போட்டது அதுதான் மாறும்ன்றாங்க. மொத்தத்தில் ரீஸ்ட்ரக்சர்ல ரெடியூஸ்டு ஸ்ட்ரக்சர். ரெடியூஸ்டு. சரி சார், இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில் அந்த தோல்விக்கு எதிராக வந்து ஹைகோர்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு. என்ன 1 ஓட்டு 2 ஓட்டில் தோத்துட்டாரா? 8000 ஓட்டில் தோத்துருக்காரு. 8000 ஓட்டில் தோத்து போயிட்டு வழக்கு போடுறா பாருங்க. அவருடைய மனோதைரியத்தை பாராட்டி காரணம் கேட்டால் பணத்தோட்டம் என்ற படத்தில் சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்திய. ஏங்க நான் கேட்குறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். தேர்தல் ஆணைய நடைமுறையில் ஒன்று தான் இந்த எந்திரங்களை சரிபார்த்தல். 3 தடவை பண்ணுவாங்க. மொதல் தடவை தேர்தல் அறிவிப்புலாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டில் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுதுன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் சரி வச்ச அந்த எந்திரம் வேறு வேறு ஸ்டேட்லலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே வரும். அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு சின்ன எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு பார்ஷியலாக ஒரு இதை ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. ரேண்டமாக இல்லை, ஃபுல்லாகவே எல்லா எந்திரங்களையுமே ஒரு இது செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ரெடியாக இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு மேலே தகவல் சொல்லுவாங்க. தேர்தல் நெருக்கத்தில் ரேண்டமாக சில தொகுதிகள் மாதிரி எடுத்து ஒரு மாக் எலெக்ஷன் மாதிரி அது ஒன்று பண்ணுவாங்க. மாக் எலெக்ஷன். ஆமாம். 3வது தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகுனா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தேர்தல் நடக்குதுன்னா தேர்தலில் வாக்கு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும். அதில் சின்னங்கள் எண்ணங்கள் எல்லாம் வேட்பாளர் அதுக்கு முன்னாடியே வந்து எந்தெந்த இடத்துல அவங்க சின்னம் எல்லாம் வெளியிலையும் ஒட்டியிருப்பாங்க. எல்லாம் வாக்குச்சாவடி அதிகாரி முகவர்கள் எல்லோரும் முன்னிலையில் தான் தேர்தல் நடக்கும். அதில் எந்திரங்கள் ஏதாவது பழுதானா தேர்தல் நிறுத்தப்பட்டு வேறு எந்திரம் வைக்கப்படும், மாற்றப்படும். இது எல்லாம் முடிஞ்ச உடனே தேர்தல் எந்திரங்களை பாதுகாப்பாக அந்த ஏஜென்ட்டுகள் முன்னாடி சீல் வச்சு ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு அதை பெட்டியில் வச்சு அந்த பெட்டியை பூட்டி ஒரு சீல் வச்சு அந்த பெட்டிகள் பாதுகாப்பாக லாரி அரசு காவல்துறை உதவியோட ஏற்றப்பட்டு கூட ஏஜென்ட்டுகள் போவார்கள். ஸ்ட்ராங் ரூம்னு இப்போ சென்னைனா
16 தொகுதிக்கு 3 இடங்கள்ல ஓட்டு எண்ணுவாங்க. ஒன்று லயோலா காலேஜ், அது வந்து இந்த மத்திய சென்னை அந்த சைடு இதெல்லாம். அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே வந்து தென் சென்னை இந்த இது. இன்னொன்று குயின் மேரிஸ் காலேஜ், அது வந்து வட சென்னை இந்த இதெல்லாம் இந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சு தேர்தல் நடந்ததுக்கும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கும் நடுவில் ஒரு 10 நாளோ 15 நாளோ இருந்தால் அவ்வளோ நாளுக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு, 3 ஷிஃப்ட்டு போட்டு போலீஸ் பாதுகாப்பு, துணை இராணுவ படை பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். இது இல்லாமல் அந்தந்த கட்சியுடைய தேர்தல் ஏஜென்ட்டுகள் ஷிஃப்ட் முறையில் ஸ்ட்ராங் ரூம் முன்னாடி அவங்களும் போட்ட வேட்பாளர்கள் ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க. இதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அந்தந்த கவுண்டரில் எந்த தொகுதியோ அங்கே அந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு ஏஜென்ட்டுகள், எல்லா கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பான். திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் சுயேட்சைகளை போட்டியிட வைத்து அவர்களுடைய ஏஜென்ட் இருக்காங்களா, அவங்களும் இவங்களுக்காக அந்த டம்மி ஏஜென்ட் மாதிரி கூட இருப்பாங்க. அவங்க கேட்டால் சுயேட்சை ஏஜென்ட்டுன்னுவாங்க, ஆனால் அவங்க திமுக ஏஜென்ட்டாக இருப்பாங்க, ஏடிஎம்கே ஏஜென்ட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி. அதனால் ஏஜென்ட்டுகள் முன்னாடி அந்த சீலை காண்பிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த சீலை இன்னொரு சீல் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுவாக ஓப்பன் பண்ணி அதை காமிச்சு அதில் ஆட்சேபனை இருந்தால் இல்லைன்னா எண்ணிக்கை இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கை அறிவிச்சிட்டாங்க. நம்ம ஆளு காலிலேருந்தே பின்தங்கி இருந்தார். உதயநிதி கூட பின்தங்கி முன்னாடி விட்டாங்க, சேகர்பாபு பின்தங்கி முன்னாடி விட்டாங்க, மற்ற எல்லாம் அப்படி இப்படி 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 இருந்தாங்க. லாஸ்ட்டில் தோத்துட்டாங்க. இதில் இவர் நம்மளால 8000 ஓட்டில் தோத்துட்டாப்புல, ஜெயிச்சிட்டாப்புல. எல்லாம் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் பாக்ஸ் எல்லாம் அந்தந்த இதுக்கு போயிடுச்சு. சீல் வச்சு மறுபடியும் கூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த சீல் வைக்கிறதுக்கு ஒன்றும் தேர்தல் வேட்பாளரோ ஏஜென்ட்டோ தேவையில்லை. ஏப்பா கரெக்டாக சீல் வச்சியா அப்படின்னா தேவையில்லை. ஆட்சேபனை எங்கே இருக்கோ, இப்போ அந்த பெரிய கருப்பன் தொகுதி திருப்பத்தூரில் ஒரே அது மட்டும் சேவ் பண்ணி அது என்ன இதுன்றதை பார்ப்போம். இப்போ இவரது 8000 முடிஞ்சிச்சு, இவரும் தோல்வி ஒத்துக்கிட்டாரு, எல்லாம் போயிடுச்சு. இது முடிஞ்ச உடனே ரேண்டமாக சில தொகுதிகளை இந்தியா முழுவதுமே எங்கே தேர்தல் நடக்குதோ தேர்தல் ஆணையம் அந்த வாக்கேந்திரங்கள் சரியாக வேலை செய்து தான் செக் பண்ணுவாங்க. ரேண்டமாக ஒரு 4-5 தொகுதி எடுத்துக்குவாங்க. அந்த 4-5 தொகுதியில் ஒரு 10-15 வாக்குச்சாவடிகள், 300 வாக்குச்சாவடி இருக்கும் ஒரு இதுக்கு, ஒரு சராசரி ஒரு இதுக்கு. அதில் ஒரு 10-15 எடுத்துக்குவாங்க. அந்த எந்திரங்கள் எல்லாம் செக் பண்ணுவாங்க, என்னன்னா விவிபேடு எப்படி வேலை செய்யுது, இதுக்கு அது கரெக்டாக இருக்காது. இதில் மிஸ்டேக்கு சீல் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இப்படின்னு. ஏம்பா இதான் எல்லாம் எண்ணி முடிச்சாச்சு, அப்புறம் சீல் உடைச்சான்னா வச்சா என்ன, அதை இவங்க டெக்னிக்கலாக கலப்புனாங்க. அன்றைக்கி சமீரன் மாவட்ட தேர்தல் அதிகாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குன்றார். இப்போ இதை எடுத்துக்கின்னு கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க. இதோடைய விஷயம் என்னென்னா, எங்கள் தலைவர் ஒன்றும் தோகலை, மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் மேடை தோறும் பேசுவாங்க. அதுக்கு இந்த வழக்கை போட்டு நீதிமன்றம் வழக்கை எடுத்துக்கும். தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸு, இங்கே மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸு எல்லாம் அனுப்புவாங்க. அப்போது வழக்கை ஏற்றுக்கொண்டது, விசாரணைக்கு ஏற்றது நீதிமன்றம், நோட்டீஸ் அனுப்பியது, அப்படிலாம் நோட்டீஸ் அனுப்பியது ப்ரொசீஜர். பதில் சொல்லுங்கப்பா, ஐயா எல்லாம் கரெக்டாக இருந்தது, ஐயா எல்லாம் முடிஞ்சிச்சு ஐயா, அப்புறம் எதுக்கு இவங்க போடுறாங்க, ஓ அப்படியா ரைட். அப்படி சில இது நீதிமன்றமே ஆரம்பத்திலேயே இதில் என்ன இருக்குது பேசிக்கு அப்படின்னு கூட தள்ளுபடி பண்ணலாம். இப்போ வழக்கை போட்டிருக்காங்க. இதுதான் தெரியுதா. இப்போவும் தோல்விக்கான காரணங்களை தேடாமல் மெஷினு அது இதுன்னு வேற மாதிரி ப்ளேம் பண்ணுற வேலை தான் பண்ணுறாங்க தவிர 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கீங்க அப்படின்றத மறுக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், அதை வந்து ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குது. சரி சார், இந்த இப்போ சட்டசபையில் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட அதை முட்டிக்கிச்சு. இப்போ கூட்டணி வந்து கம்யூனிஸ்ட் வந்து தாவிக கூட தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட்டணி இது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்து கருத்துக்கள் விடுறாங்களே. பழைய கூட்டணிகளும் சண்டை, புதிய கூட்டணிகளும் சண்டை. புதிய கூட்டணியை முரண்பட்டுக்கிட்டு பழைய கூட்டணியை ஆதரிச்சு நிற்குது. பழைய கூட்டணி வெளியில் வந்துட்டு பழைய கூட்டணியை புதிய கூட்டணியோட சேர்ந்து பழைய கூட்டணி அட்டாக் பண்ணுது. பைத்தியக்காரங்களை வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா அவர் எந்த பைத்தியக்கார வைத்தியம் பார்க்குற வைத்தியம் பார்த்து அப்படின்னு விசு படத்தில் ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறது. ஆமாம், கொஞ்சம் விரிவாக சொல்லிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்ததுலேருந்தே பிரச்சனை. ஏன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கோபம் இருக்கும்ல. இன்னைக்கு பேசும்போது கூட மேலூரில் உங்களை ஜெயிக்க வச்சது யாரு, அதுதான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த சைடு இன்னைக்கு தான் அதிசயமாக செங்கோட்டையன் சில விஷயங்கள் பேசினார். 2006-11 ஆதரவு தான் பண்ணீங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க செஞ்சார். எவன் பிரச்சனை பண்ணுறானோ அவனுக்கெல்லாம் கலைஞர் தனியாக செஞ்சார். மற்றபடி ஓவரால்
அவங்கள கட்சி அந்த இதுக்குள்ளேயே கொண்டு வராமல் பார்த்துக்கிட்டாரு. அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரல. அது ஒன்று கேட்டார். ரெண்டாவது தாரகை கஸ்பட் அந்த தாரகையும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஜோடோ யாத்திரையினால தான். இல்லை அதுக்கு முன்னாடி எங்களோட அமைச்சர்கள் இருந்தப்போ உங்களுக்கு வேண்டிய எல்லா இதுவும் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அந்த பண்ணதுக்கு தான் சிறப்பாக பண்ணார் ஆராசாலாம். அதெல்லாம் மன்மோகன் சிங்கே லாஸ்ட்டில் தலைகுனிவுலாம் வந்துச்சு. சில பேர் இது ஒரு பார்ட்டு. அப்புறம் ஜோடோ யாத்திரை, அதனால தான் நீங்கள் வந்தீங்க. ஜோடோ யாத்திரைலாம் எதுக்கு பேசுகிறீங்க, அவ்வளோலாம் பேச தேவையில்ல. தாரகை தாரகை கஸ்பட். அவர்களே ராகுல் காந்தி ஒரு ஆளை வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்க. 2019 ராகுல் பிரதமர்னாங்க, ஜெயிச்சாங்க. 2029 காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்ததுனால தான் ஜெயிச்சாங்க. 2024 அங்கே பிஜேபி அந்த காலத்துலேயும் பாசிச ஆட்சி வந்துடும். நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் அது பாசிச ஆட்சி தமிழ்நாட்டில் காலுன்ற இடம் கூட இப்படி தானே பேசுனீங்க. இதை வச்சு தான் ஜெயிச்சிங்க. அதனால் அதே மாதிரி 2026 எலெக்ஷன்லையும் உங்களுக்கு கூட்டணினால்தான். அதுதான் இவர் நீங்கள் நான் சொன்னது யாதவ் அர்ஜுனா டேன்னு. ஏன்னா அது இல்லைன்னா நீங்கள் 10 கூட ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். ஒரு அடி அடிச்சார். ஆமாம், அதுதான் உண்மை. எதிர்கட்சி நீங்கள் இல்லாத ஒன்று மூட்டை தூக்கின்னு அதிமுக தனியாக வந்து நின்று தான் ஜெயிச்சது. பாமக அதிமுக தான் கூட்டணி, கரெக்டான கூட்டணி. பாஜக வந்து அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கூட்டணிலாம் இவங்கள தலைமையில் தூக்கி வச்சுட்டு 57 இடங்கள் இவங்க ஜெயிச்சாங்க. அப்போ அந்த எதிர்கட்சிக்கு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் தான் காரணம். என்னன்னு சொன்னீங்க நீங்கள், கூட்டணி என்று வந்து விட்டால், கொள்கை என்று வந்து விட்டால் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் கொள்கை வழி நிற்போம் அப்படி இப்படின்னாங்க. மகாபெரும் கூட்டணி அப்படி இப்படின்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சுன்னா காண போயிடுச்சு. எல்லாம் எதிரில் போய் நிற்கிது. அந்த வகையில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் இங்கே இந்த மாதிரி வந்த இடதுசாரிகள் டெண்டரை பார்த்து விடுங்கன்னா, யாரு? முத்தரசன், வீரபாண்டியன் முத்தரசன் சொல்லியிருக்காரு, சொல்லுவார். டெண்டரை பார்த்து விடுங்க, முறைகேடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மு வீரபாண்டியன், எங்கள் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்கிறது. சண்முகம், முத்தரசன், அவர் முத்தரசன். தங்க மோதிரம் கொடுக்குறீங்களா, தங்கம் பூசின காயின் கொடுக்குறீங்களா? ஒரு பைசால எப்படி கொடுக்க முடியும்? படிடா பரமா கொஞ்சமாவது ஏதாவது படிங்க ஐயா. அவன் காஸ்ட் சார்ஜ் தான் 1 பைசான்னு. மேக்கிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், அந்த ஜிஎஸ்டி மற்ற இது எல்லாம் சேர்த்து நாங்கள் 1 பைசா வாங்கலை, நாங்கள் பண்ணித்தரோம். அவங்களுடைய விளம்பரம் போய் சேரும். அரசு கூட ஒரு இதில் இறங்கி போனால் அடுத்த இதில் ஏறி பிடிக்கலாம். ஏதோ ஒரு வியாபாரம் தந்துடும். செலவே இல்லாமல் பெரிய விளம்பரம். இதில் அந்த நீங்களாம் மற்றவங்களாம் 10,000 2,000 5,000லாம் போடும். எப்பா நீங்கள் என்ன எங்களால் முடியாதுங்க, ரைட் கிளம்பு. வேறு யாராவது கல்யாணி ஜுவல்லர்ஸ் நாங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணித்தரோம் அப்படின்னா, இருந்தாலும் முதல்ல இதை சொன்னதுனால 70% அவங்களுக்கு 30% அவங்களுக்கு பண்ணிக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. இதில் தங்கமே 1 பைசா கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சினுக்குது. நான் என்ன சொல்கிறது, 15,000 சேர்ந்து இந்த அளவுக்காக மலிங்கி போயிடுவீங்க. எந்த அளவுக்கு மலிங்கி போயிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் தலைவர்களாக இருக்காங்க தெரியுதா? இது இப்போ மு வீரபாண்டியன் வர்றேன், டெண்டரை பார்த்து போடுங்கள். எவ்வளோ ரூபா டெண்டரு? 700 கோடி. நீங்கள் போன ஆட்சியில் கூட இருந்தீங்கல்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு டெண்டர் 1000 ரூபாய் இழப்பு, 1000 கோடி ரூபாய் இழப்புன்னு வருது. அப்போ சொல்ல வேண்டியது என்ன, டெண்டரை பார்த்து போடுங்க. யாராவது சொன்னாங்க? இப்போ பாயிண்ட் கிடைக்கல, இப்போ தான் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது இத்தனையும் 1000 கோடி ரூபா முறைகேடு. அப்போவே அந்த சரி இடி ரைடு விட்டு ஒரே டெண்டர், சிங்கிள் டெண்டரு இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இடி டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அந்த இதுக்கு டாஸ்மாக்கு சிங்கிள் டெண்டரு, அது ஓகே பண்ணாங்க. அப்போல்லாம் டெண்டர் என்னங்க சிங்கிள் டெண்டரு, இது என்னங்க முறைகேடுன்னு யாராவது பேசுனீங்களா? வாய் திறந்தீங்களா? மணல் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, வாய் திறந்தீங்களா? எந்த விஷயத்தில் வாய் திறந்தீங்க? உங்களுக்கு என்னதாங்க தேவை? அவங்க வாய் திறக்கல. கூட்டணி கட்சிகளுக்கு என்னதான் தேவை சொல்லுங்கள். என்னால் தான் நீ இருக்கிற, டெண்டரை பார்த்து போடு. இது என்ன தங்கமா, தங்க மூலம் பூசியதா? அப்புறம் காங்கிரஸில் அவர் தனியாக இவர்களுக்கு. இதெல்லாம் டெல்லிக்கு போகாதா சார், இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு? அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கிடையாது விடு, நாங்கள் சொல்லிட்டோம்ல விடு, அவன் தான் புலம்பிருப்பான் விடு அப்படின்றாங்க. இல்லை இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன தான் தேவை? அவர் நாம பேசி பார்த்தாரு திரும்ப. இப்போ அவர் கொஞ்சம் அப்படி அமைக்க வச்சுக்கிறார். என்னன்னா தான் பயணிப்போம். அவங்க அங்கே பேசிட்டாங்க பாமகவோட. 4 உள்ளே வந்துச்சு வச்சிங்க, இல்லை வா எப்போ கிளம்புற அப்படின்னு. ரூம்லாம் கிடையாது, இங்கே தான் வராண்டால் தான் படுக்கணும், இல்லை ஊருக்கு போய் சேருப்போ அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? என்ன பங்கு சொன்னேன் நான் என்ன 10க்கு மாட்டேன் சொன்னேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார் அவர். அப்போது இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணி தர்மத்தை மெயின்டைன் பண்ணணும்.
நீங்கள் கேட்கறது தப்பே கிடையாது. அதை நீங்கள் அவங்களே கேட்டாலும் பதில் சொல்ல போகிறாங்க. என்னங்க ஒரு பைசாக்கு எப்படிங்க கொடுப்பீங்க? ஏங்க ஜாய் ஆலுகாசுன்னா 700 கோடி எப்படிங்க ஜாய் ஆலுகாஸ் கொடுக்கும்? இன்னும் தங்கமா? தங்கம்லாம் பூசுந்தா அப்படின்னா, ஏய் வாயா இன்னும் அப்படியே இருக்குது அந்த காலத்தில் உட்கார் அப்படின்னு விலைக்கு சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமா. சரி, முத்தரசனுக்கும் வீரபாண்டியனுக்கும் என்ன வித்தியாசம்? வீரபாண்டியன்ட்டே கேட்க வேண்டியதுன்னா அவரு கரெக்டாக விடுங்க, கரெக்டாக இருக்கணும். எது டெண்டர். கரெக்டாக வர்ற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக கேள்விலாம் கேட்பாங்க. இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. எங்கள் தயவால் தான் நடக்குது. இப்படி தான் சொல்லி சொல்லி அழிஞ்சு போனீங்க. சரி நீ கிளம்புன்ட்டு என்ன பண்ணுவாங்க? கிளம்புங்க. 120 இருக்குது. 120 பேர் இருக்கிறாங்கல்ல. வந்துருச்சு. சண்முகம் நீங்க கிளம்புங்க. உங்கள் தயவு தேவையில்லை. 118 பச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஆனால் அப்படி இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பேசுனது அங்கே. நீ ஏதாவது கத்தின்னு கிடப்ப கத்தின்னு கிட, வேலையே தான் அப்படின்ட்டு போகிறது. அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் இவர்கள் கூட்டணி தர்மன்றாங்கல்ல, அதை எதுவுமே மதிக்கிறது கிடையாது. அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா என்னன்னு சொல்லி தொலைங்க. அவங்கள சொல்லி நம்ம எதாவது பண்ண சொல்லுவோம். அது என்ன அஜெண்டான்னு சொல்ல சொல்லுவோம். வேற என்ன இதுக்கு மேலே நம்ம சொல்கிறது? ஏன்னா இதோட மோசமான இது நடந்தப்போ கம்முன்னு இருந்தீங்க. அப்போ உங்கள் வாயை எது மூட வச்சது சொல்லுங்கள். இங்கே இவங்கள்ட்ட சொன்னால் அந்த வாயை மூட வைக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இது சட்டசபையில் எப்படி சார் நடந்துக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்தவங்க? இதுதான் சொல்கிறேன். இது அங்கங்கே தனித்தனியாக ராஜ்யமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல கோரிக்கை ஒன்று எல்லாருமே, அது வானதி சீனிவாசன் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னி பேச்சு. அதுனா கன்னி பேச்சு அனாதிக்க சிந்தனை மாதிரி இருக்குது. அறிமுக உரை. கன்னி அப்படின்னா கன்னி, அதுக்கப்புறம் திருமணமான ஒரு பெண், கன்னி கடிதல், இந்த மாதிரி என்ன இது அப்படின்னு அறிமுக உரைன்னு வைங்க. ஆனால் வானதி சீனிவாசன் நான் சொன்ன அப்போவே கேட்கல. நாங்கள் இப்போ கேட்குற இது வந்துருக்குது. எப்பா நீயே சொல்லுப்பா, கல்வி அமைச்சரை சொல்லுங்கப்பா அப்படின்ட்டார் சபாநாயகர். அவர் தூக்கி போட்டார். அவர் நான் சொல்லங்க, அக்கா வானதி அக்காவே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அந்த உரையில் நான் அதை வழிமொழிகிறேன், அறிமுக உரையினை நீ குறிப்பிடலாம் அப்படின்ட்டுருக்காரு. நல்ல விஷயம். இப்படி தான் மாற்றத்தை நோக்கி நகரணும். அதனால் அதை வரவேற்போம். முடிச்சுக்குவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க சொல்லுவாங்க 1.5 மணி நேரம் பேசுன்னு. டேட்டா தாங்கணும்ல அவங்களுக்கும். ஆமாம். சூப்பர் சார். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காலம் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.